அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 174, 175 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடு எங்கே முடிஞ்சுக்கோனா அந்த காட் செலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஒரு வழியாக அந்த ஃபர்ஸ்ட் லோட்டஸில் போய் உட்காந்துட்டான். இப்போ அவங்க போய் உட்காந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி அப்படிங்கிறது வெளியில் வர ஆரம்பிக்குது. இந்த எனர்ஜி கூட மிக்ஸ் ஆகி இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இந்த காட் பாத்துன்னு சொல்லுவாங்க, அதை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்குது. இவன் என்ன சொல்கிறான், அந்த காட் சீனியர் கிட்ட இது உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவங்களோட எனர்ஜி கம்மியாகிடுச்சு இல்லையா, நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, நீ என்ன பண்ணு, நீ அப்சர்வ் பண்ணிக்கோ, இதை யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத பில்ட் பண்ணு, உனக்கு ஆல்ரெடி கோல்டன் பாடி இருக்குது, ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துலையும் இவன் இறங்குறான்ப்பா. இப்போது அவன் ரிஃபைன் பண்ண ஆரம்பித்த உடனே இவனுக்குள்ளே இருந்து வரக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல, அது எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியுது. அவனுங்களை என்ன யோசிக்கிறானுங்க, அடடா இதில் பாத் ஆஃப் காட் அப்படிங்கிறது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி 2 லோட்டஸை 2 பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 3வது லோட்டஸையாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்குள்ள ஒரு போட்டி அப்படிங்கிறது வருதுங்க. 3வது லோட்டஸ் சொன்னால் அவ்வளோ ஈஸி கிடையாது எடுக்கிறது. மொத்த பயலும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் ஒருத்தனால கூட உள்ளுக்குள்ளே போக முடியலங்க. செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்ப வந்து விழுந்துடுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தரால் கூட அங்கே இருக்கக்கூடிய பேரியரை உடைக்க முடியலங்க. கடைசியாக லூலி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறா, அவளுடைய அந்த கோல்டன் பாடி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறா. அவள் ஆக்சுவலாக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கா. அந்த ஒரு பேரியரையை கிழிச்சு உள்ளுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அவளையுமே அது தூக்கி அடிச்சிச்சு. இப்போ இவனுங்க பார்க்குறானுங்க, டேய் மற்ற லோட்டஸும் நல்லா தான்டா இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டானுங்க. இப்போ லின்ஃபங்கோட சிஸ்டர் பார்க்குறா, அது என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, நானும் ஒரு கை பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அந்த அசுரா பாடியை வெளில எடுக்கிறாப்பா. இப்போ இந்த ஒரு பேரியரை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா இவளை மறுபடியும் தூக்கி போட்டுச்சுங்க. இவளா பார்க்குறா, இல்லை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுறா. எத்தனை வாட்டி இவ திரும்ப திரும்ப அடித்தா கூட அந்த ஒரு பேரியரை இவளால் சுத்தமாக உடைக்க முடியல. லூலி பார்க்குறா, ஐயையோ இவளால் கூட உடைக்க முடியலையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்போ லின்ஃபங்கோட சிஸ்டருக்கு என்னென்னா, இது வந்து 3வது லோட்டஸ், அட்லீஸ்ட் இதில் போனால் இவளுடைய ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். அப்போ இவளால் என்ன பண்ண முடியும், இவளோட பிரதருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போக முடியும். இப்போ லூலி என்ன பண்ணுறா, ஒரு சில ஐடியாஸ் அப்படிங்கிறத கொடுக்குறா. அதாவது இந்த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவள் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவன் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் அட்டாக் பண்ணி பார்க்குறாப்பா. ஒரு பெரிய ஸ்வாட் மாதிரி கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுறா. ஆனால் அந்த ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கை மாதிரி உருவாக்கி இந்த ஒரு ஸ்வாடை உடச்சி போட்டுடுச்சு. அதான் அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருமா முடியலனா விட்டுடு, இது இல்லைன்னா பரவாயில்ல, மற்ற லோட்டஸ் இருக்குது, உனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறா. ஆனால் இவன் என்ன சொல்கிறா, இல்லை வாய்ப்பே கிடையாது, என்னோட பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் லோட்டஸ்க்கு போயிருக்கான், என்னால் வந்து 3வது கூட போக முடியல அப்படின்னா என்னால் எப்படி சரிக்கு சமமாக நடக்க முடியும் அவன் கூடன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ அவளுடைய வில் பவர் மொத்தத்தையும் ஒன்று திரட்டி அட்டாக் பண்ணுறா. இந்த முறை அவளுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது ஒரு வழியாக உள்ளுக்குள்ளே போயிட்டாப்பா. டெம்பிள் லார்டெல்லாம் பார்க்குறாங்க, இந்த பொண்ணுடைய திறமை ரொம்ப பயங்கரமாக இருக்குப்பா, ஃப்யூச்சரில் வேறு லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு லோட்டஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லின்ஃபங் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 9 ஆஃப் டிவைன் மார்ஷல் ரில்ம் அப்படிங்கிறத ரீச் பண்ணிட்டான். அவன் என்ன யோசிக்கிறான், நான் போயிட்டு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கும், அந்த ஸ்டாச்சுக்குள்ளே ஒரு வேர்ல்டு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அவன் போயிட்டான். இவங்க பார்க்குறாங்க, எப்பா டேய் அவன் அந்த ஸ்டாச்சுக்குள்ளே இருக்க வேர்ல்டுக்கு போயிட்டான்ப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் அப்சர்வ் பண்ணி அங்கே இருக்க டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பிளோட என்ன சொல்கிறாரு, இவன்கிட்ட ஏற்கனவே கோல்டன் பாடி அப்படிங்கிறது இருக்குது, ஸோ இப்போ இந்த டெக்னிக்ஸும் சேர்த்து கற்றுக்கிட்டான் அப்படின்னா இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு விஷயம், இவன் டெக்னிக் அப்படிங்கிறத பார்க்க முடியும், அவன் கற்றுப்பானா மாட்டானா அப்படிங்கிறது அவனுடைய டேலண்ட்டை பொறுத்து. இப்போ இவங்களுக்கு கேள்வி என்னென்னா, இவங்க அப்பாவுடைய சாதனையை இவன் முறியடிப்பானா மாட்டானா. அவனுமே அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிறான். அங்கே போனீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் பேட்டில் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இதெல்லாமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது தான். அந்த ஒரு பேட்டிலில் இந்த காட் லெவல் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே இந்த லைட் ஆஃப் அனலைசேஷன் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் பார்க்கறது மூலமாக அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த டெக்னிக்கை எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை கற்றுக்குறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம திறமையை பொறுத்தது. அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு டெக்னிக் அப்படிங்கிறத அவன் பார்க்குறான்ப்பா. இந்த பெல் யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த டெக்னிக் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் இந்த பிரின்சஸ் அவளுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டா, வந்து டெக்னிக்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவள் பார்க்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வின் பேஸ்ட் டெக்னிக்ஸாக இருக்குது, எல்லாமே ஏன்ஷியன்ட் டெக்னிக்ஸ் தான். ஸோ அது எல்லாத்தையுமே இவன் இந்த பக்கம் கற்றுக்கிட்டு இருக்கா. இப்போ வெளியிலலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, லின்ஃபங்கோட உடம்புல இருந்து
பார்த்தீங்கன்னா பயங்கரமான எனர்ஜி வெளில வருதுங்க. அந்த கோல்டன் பாடி இருந்ததுல அதோட எனர்ஜி தான். ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், இல்லை இது வந்து வேற அப்படிங்கிறாரு. அதாவது அந்த லைட் ஆஃப் அனலைசேஷன் இருந்ததுல அதை அவன் கற்றுக்கிட்டான். டேய் இதை எப்பரா இவன் கற்றுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. காரணம் என்னென்னா அது வந்து இவங்க கிளானோட டெக்னிக்கு. ஸோ அப்படியே வழியாக வந்தால் மட்டும்தான் இதை கற்றுக்கிறது ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஷர் அப்படிங்கிறது தேவைப்படும். எதுவுமே இல்லாமல் இவன் பாட்டு கற்றுக்கிட்டான். இவனோட திறமை என்னன்றா சொல்கிறது, இதுதான் வந்து செலஸ்டல் ஜீனியஸ் போல தெரியுது அப்படிங்கிறானுங்க. டெம்பிளார்ட் என்ன சொல்கிறாரு, டே புலிக்கு பிறந்தது எப்பரா பூனை ஆகும் அப்படிங்கிறாரு. அதாவது இப்போ இவன் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போவான், அங்கேருந்து கண்டிப்பாக டிவைன் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வருவான். அதை வச்சு இந்த காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த காட் ஃபார்மேஷனை இன்னும் பல காலங்களுக்கு உயிர்ப்போட வச்சுக்க முடியும். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். இன்னொரு பக்கம் நம்ம ஆட்களுக்கு அவன் வந்து டிவைன் டெக்னிக் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டான், கண்டிப்பாக நம்ம செக்டார் வந்து பழைய நிலைமைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். எல்லாம் இப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. லின்ஃபங்க திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு அவளுமே ஒரு காட் லெவல் டெக்னிக் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாப்பா. இவங்க பார்க்குறாங்க, எது இவளுமே காட் லெவல் ஸ்கில் கற்றுக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா இவன் இந்த காண்டினென்ட்டை சேர்ந்தவ கிடையாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த 2 காண்டினென்ட்டுக்கு நடுவில் ஒரு நட்பு அப்படிங்கிறது இருக்கும்ல, அந்த நட்புக்காகவாது இவ வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போயிட்டு நமக்கு ஸ்டோன்ஸை கொண்டு வருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கு. இப்போ இவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு லின்ஃபங்கோட சிஸ்டர் அவளுமே பார்த்தீங்கன்னா ஒரு காட் லெவல் டெக்னிக் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டா. இவங்க பார்க்குறாங்க, டேய் என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளுமே பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஆஃப் அனலைசேஷன் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டா. ஆனால் அதை வந்து இவளுடைய பிளட்டோட பவர் இருக்குல்ல அது கூட வந்து ஃபியூஸ் பண்ணிட்டா. அதான் இவங்க பார்க்குறாங்க, யாரா இவங்களாம் எங்கேருந்துடா வந்தானுங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ லூலி இருக்கால, அவளுக்குமே கிளாஸ் கோல்டன் பாடி அப்படிங்கிறது இருக்குது. அவங்க கிளான் டெக்னிக் அப்படிங்கிறதுனால இவளால் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியாது, ஆனால் புரிதல் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ப்ராக்டிஸை முடிச்சு வெளில வந்துட்டாங்க. என்னடா லின்ஃபங்கெல்லாம் இன்னும் வரலையே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அவன் எங்கே வருது, அவன் தான் காட் லெவல் டெக்னிக் கற்றுக்கிட்டு இருக்கானே. அங்கேருந்து வர எனர்ஜியாக வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு அடிக்குது. லின்ஃபங் பார்த்தீங்கன்னா இப்போ 2வது டெக்னிக் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டான். இதுக்கு பேர் கோல்டன் பெல் ஷீல்டு. இப்போ இங்கே ஒருத்தனுக்கு வயிறு எரியுது. அவன் என்ன சொல்கிறான், அவன் வெறும் டிவைன் மார்ஷல் ரெல்மே தான் இருக்கான், அவன் எப்படா காட் லெவல் டெக்னிக்ஸை கற்றுக்கிறான்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த டெம்பிள் லார்ட் பார்க்குறாரு, அடடா அவன் வந்து வேற லெவலில் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் இந்த பொண்ணு அவளுமே 2வது ஸ்கில் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டா. இவளை இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்பொழுது லின்ஃபங்கோட சிஸ்டர் அவள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டா. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள லின்ஃபங் பார்த்தீங்கன்னா 3வது ஸ்கில் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டான். இப்படியே 3 பேருமே 3 ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத கற்றுக்குறாங்க. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, இதெல்லாம் என்னடா புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காட் செலெக்ஷனில் நம்பர் 1 ரேங்க் யாருக்குன்னா நம்ம லின்ஃபங்க்கு தான். அதனால் அவனை கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் தான் ஏற்கனவே கேட்டானே எனக்கு வந்து டிவைன் லிக்விட் வேணும்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு, 7 நாளில் நீங்கள் எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போகிறீங்க, அதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேரை நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லின்ஃபங்கோட சிஸ்டரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்டர். ஆக்சுவலாக இந்த காண்டினென்ட்டுக்கும் அந்த டீமன் வேர்ல்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் பயங்கரமாக இருக்குது. அதான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய போர் அப்படிங்கிறது நடந்திருக்கான். இவன் அந்த ஒரு ஸ்டாச்சுக்குள்ளே ஒரு வார் பார்த்தான்ல, அதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான்ப்பா அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.